ஏசியாலேயே அவங்க வந்து இந்த கேரளாவில் தான் இருக்காங்க. அதுவும் 3 இடத்துல தான் இருக்காங்க. இவங்களை நம்ம தேடுறோம், இவங்களை நம்ம பார்க்குறக்கு வந்து தேடுறோம், இவங்களை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளை ஒரு டீம் வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து தேடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அதுவும் அவங்க காட்டுக்குள்ள நிரந்தரமாக ஒரு இடத்துல இல்லைங்க, அங்கங்கே மாறி மாறி இருப்பாங்களாமா. எந்த இடத்துல புகை தெரியுதோ அந்த இடத்துல தான் அவங்க வந்து ஒரு ஃபேமிலி வந்து அங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அடையாளம் சொல்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட எத்தனை ஃபேமிலிங்க பிரதர் உள்ளே இருக்காங்க? அது கிட்டத்தட்ட 100 பேர் கிட்ட இருக்காங்க. 100 பேர் கிட்ட இருக்காங்க. மக்களே, இந்த சோழ நாயக்கர் வந்து குகைக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கு, இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்காங்களாமாங்க. அவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்களாமா. அவங்க தலைமுடி பார்த்தீங்களா, எல்லாருக்குமே அந்த சுரட்டையாக ஒரு தொப்பி வச்ச மாதிரியே இருக்குது. இவங்க தான் இந்த சோழ நாயக்கருங்க. அந்த ஐயா பேர் வந்து மாதையன், அந்த அம்மா பேர் வந்து கரிக்கா. இந்த அம்மா வந்து இப்பவும் உயிரோடு இருக்காங்க காட்டுக்குள்ளே. பிரியங்கா காந்தியா? காந்தி என்ன மின்தான் நேற்று இங்கே பிரியங்கா காந்தி வந்துட்டு போனாங்களா? ஓ, எதுக்கு? ஓ, இதுதான் ஸ்கூல் முதல்ல ஃபர்ஸ்ட் இருந்த ஸ்கூலு தான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது? பரவாயில்ல உண்டாகும். பாருங்க, விசிட்டர்ஸ் ஆர் நாட் அலோட் டு என்டர் த காலனின்னு போட்டிருக்காங்க பாருங்க. அவங்கள வந்து நம்ம இடையில கவர்மெண்ட் கொடுக்குற சலுகை நின்றுச்சு. எந்த டைம்ல? கோவிட் டைம்ல. அப்போ கேட்டாங்களாம் யாரோ உள்ள இருக்குமோ, ஏன் ரொம்ப நாளா நீங்க வரல அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ ஒருத்தர் சொன்னா, இங்க இருக்கிற கவர்மெண்ட்ல ஸ்டாஃப்னு சொன்னாரு, கோவிட் வந்துருச்சு, அதனாலதான் நான் உங்களை பார்க்க வரல, உங்களை பரவிடுன்னு. அவங்க கேட்டாங்களாம், கொரோனா என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெளி உலகத்துக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் சும்மா உங்களுக்கு உள்ளே வந்து அப்படியே காட்டுறேன், வீடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் இடிஞ்சிருச்சு. ஓகே, அந்த காலத்து லக்ஸுரி ரூமுங்களாமா, தேக்கிலே செஞ்சது. அப்புறம் எல்லாம் தானிய கிடங்குங்களாமா, எல்லாம் வனவளங்கள் வந்து எல்லாம் சோறு ஏடிச்சுங்களாமா. ஏன் அப்புறம் கை விட்டாங்க? அனிமல்ஸ் தான் பிரதர், ஃபுல்லா அனிமல்ஸ்க்காக விட்டாங்க. அனிமல்ஸ் தான் ஃபுல்லா. இப்போ நம்ம ஒரு 5 மணிக்கு இருந்தால் இங்கே கண்டிப்பாக யானையை பார்க்கலாம். அந்த மாதிரி ஸ்பாட் இதெல்லாம். செம்ப்ரா பீக்கட்ட மழை இடிஞ்சு விழுந்துச்சிங்களா, அந்த இதில் நிறைய பேர்த்து, அதாவது நம்ம வயநாட்டில் இருந்து நிறைய பேர்த்த தேடி காணோம் இல்லைங்களா. ஸோ ஒரு சில பாடியெல்லாம் இந்த இடத்துல தான் கிடச்சிச்சு. இந்த பாடியெல்லாம் இங்கே மட்டும் 30 பாடி கிட்ட எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. மக்களே வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டேட்டில் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் நிலம்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு தாங்க வந்திருக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் பிரதர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாருங்க. மெசேஜ் பண்ணி எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ட்ரைப்ஸ் இருக்காங்க, அந்த ட்ரைப்ஸ் இது வரைக்கும் வெளியிலேயே யாருக்குமே தெரியாது, கவர்மெண்ட்டே வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க, அப்படி ஒரு ட்ரைப்ஸ் வந்து இருக்கிற ஒரு இடம் வந்து எனக்கு தெரியும், வாங்கன்னு சொல்லியிருந்தாரு. எந்த ட்ரைப்ஸுன்னு கேட்கும்போது சோழ நாயக்கர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு டவுட்டு, இவர் காட்டு நாயக்கரை சொல்கிறாரா சோழ நாயக்கரை சொல்கிறாரா அப்படின்னு ரொம்ப சந்தேகமாக இருந்ததுங்க. ஏன்னா அந்த காட்டு நாயக்கர் அப்படிங்கிறவங்களே வந்து ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்குள்ளே தான் வந்து இருக்கிறாங்க, இப்பவும் வந்து இருக்கிறாங்க. ஒரு சில மக்கள் வந்து ஊருக்குள்ளே, அதாவது வெளியே வந்து ஊருக்குள்ளே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் அவங்கள தேடி கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 வருஷமாக அலைஞ்சு பார்த்துட்டேன். ஆனால் அவங்கள காட்டுக்குள்ளே அவங்களோட ஒரிஜினல் லைஃப் ஸ்டைலை வந்து பார்க்கவே முடியலைங்க. நமக்கு கிடச்சது கொஞ்சம் காட்டிலேருந்து வெளியே வந்து இருக்கிற மக்களை தான் பார்க்க முடியுதுங்க. இவர் சோழ நாயக்கர் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு டவுட்டில் மறுபடியும் கேட்குறேன். இல்லைங்க, சோழ நாயக்கர்னு சொன்னாருங்க. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தாங்க பயங்கரமான பல விஷயங்கள்லாம் தெரிய வந்ததுங்க. இந்த சோழ நாயக்கர் வந்து கேரளாவோட கடைசி பழங்குடி மக்கள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே ஏசியாலேயே அவங்க வந்து இந்த கேரளாவில் தான் இருக்காங்க, அதுவும் 3 இடத்துல தான் இருக்காங்க. ஒன்று வந்து நெடுமங்காயம் அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்காங்க, இன்னொரு இடம் வந்து பரம்பிக்குளம் பக்கத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க, இன்னொரு இடம் வந்து வயநாடுங்க. இந்த நெடுமங்காடில் வந்து கரும்புலா வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிற ஒரு சாங்சுரிக்குள்ளே தான் இந்த மக்களை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. நமக்கு இந்த இடத்த காட்டினது வந்து நம்ம பிரதருங்க. இவர் பேர் வந்து சசி, சரிங்களா. இவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, சின்ன யூடியூப் சேனல் தான், SV Vlogs அப்படின்னு சொல்லிட்டு. இவர் இந்த ஏரியாவை பற்றி சில ரிசர்ச் எல்லாம் பண்ணி அவர் வந்து வீடியோஸாக அவரோட சேனலில் போட்டிருக்காரு. சேனல் பேர் வந்து SV Vlogs, செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மக்களை பற்றின விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களை நம்ம தேடுறோம், இவங்களை நம்ம பார்க்குறக்கு வந்து தேடுறோம், இவங்களை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளை ஒரு டீம் வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து தேடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இவங்க வந்து வெளியுலகத்து கூட சுத்தமாக டச்சே கிடையாதுங்க. அதாவது இவங்க காட்டுக்குள்ளேயே விவசாயம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம போக போகிற ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு 100 மக்கள் தான் இருக்காங்க, அந்த சோழ நாயக்கருங்க. இவங்களுக்கு தொழில் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே வந்து விவசாயம் பண்ணுறாங்க, காட்டுக்குள்ளே தேன் எடுக்கிறாங்க, இப்போவும் வேட்டையாடுறதா சொல்கிறாங்க.
இவங்க விவசாயம் பண்ணுற பொருட்களை வந்து கவர்மெண்ட்டே வந்து மாதத்துக்கு கூடவையோ இல்லை 10 நாள் கூடவோ ஜீப்பில் போய் வாங்கிட்டு அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து அரிசி பருப்பு மற்றதை கொடுத்துக்குறாங்க. வெளியே வந்து கான்டாக்டே கிடையாது, வெளியே வரதே கிடையாதுங்க. நம்மளும் வந்து இவங்களை போய் பார்க்க போகிறது கிடையாதுங்க. ஆனால் இவங்களை பற்றின நிறையா தகவல் வந்து நம்ம பிரதர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, இருக்கிற இடம்னா நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி அவங்க குடியிருப்புகள்லாம் இருக்கலாம். அதே சமயம் இவங்களுக்கு குடியிருப்புன்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே அங்கங்கே செட்டு மாதிரி போட்டு அப்படியே பிரிஞ்சு வாழ்கிறாங்க. இவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த காட்டில் ஒரு உயரமான இடத்துல நின்று பார்த்தோம்னா புகை தெரியும். அவங்க சமைக்கிற அந்த புகை மாதிரி இருக்கு இல்லைங்க, அதை வச்சு அவங்க ஒரு ஃபேமிலியோ 2 ஃபேமிலியோ இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கூட்டமாகவும் கிடையாது, இவங்க வந்து பிரிஞ்சு தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களாமாங்க. அப்புறம் குகையிலையும் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சசி பிரதர் வந்து இந்த கரும்புலா வைல்ட் லைஃப் சாங்சுரியில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு வந்து இங்கே உள்ள சில ஆஃபீஸஸ் எல்லாம் பழக்குங்க. அது மூலிமா தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாருங்க. அதுவும் அவங்க இருக்கிற இடத்துக்கு போக முடியாது. நம்ம வந்து காட்டு நாய்க்கர் அப்படிங்கிற ஒரு செட்டில்மெண்ட் ஏரியாவை பார்க்கலாங்க. அந்த செட்டில்மெண்ட் ஏரியாவை பார்த்துட்டு அந்த சோழ நாய்க்கரையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த மக்களோட புகைப்படம் வந்து இது வரைக்கும் இன்டர்நெட்லேயே கிடையவே கிடையாதுங்க. மாதன் கருக்கையம்மா அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தோட சிலை வந்து இந்த ஃபாரஸ்ட்குள்ளேயே வச்சுருக்காங்க. அந்த மாதன் வந்து அதுதான் வந்து அந்த ஊர் தலைவராக வந்து இருந்திருக்கவர். காட்டை பற்றி நல்லா புரிஞ்சு, அதாவது காட்டிலே ஒன்றி வாழ்கிற ஒரு மக்கள்னாலும் அவரே வந்து யானை மிதித்து கொண்டிருக்குங்க. அது வந்து பெரிய சர்ச்சையாக எல்லாம் மாறி இருக்கு. அதே மாதிரி அந்த கருக்கையம்மா வந்து இப்பவும் உயிரோடு இருக்காங்க, அந்த காட்டுக்குள்ளே இருக்காங்க. இந்த மாதையன் அப்படிங்கிற ஐயாவோட ஒரிஜினல் ரா ஃபோட்டோ வந்து நமக்கு கிடச்சிருக்குதுங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கணும். அது வந்து வாட்ஸ்அப்லலாம் ஷேர் பண்ணக்கூடாதுங்களாமா. நமக்கு வந்து அவர் வேறு ஒரு மூலியமாக அனுப்பிச்சுட்டாரு. அதை வந்து சும்மா ஒரு டிஸ்பிளேக்காக காட்டிக்கிறேன். அது ஒன்று தான் வந்து அந்த இறந்தவரோட ஃபோட்டோங்க. அதை அப்படியே நீங்கள் பார்த்துக்குங்க. மற்ற எங்கேயுமே வந்து இவங்களை வந்து பார்க்க முடியாதுங்க. இந்த காட்டில் இந்த இடத்துல மட்டும் தான் பார்க்க முடியும். அதே மாதிரி பரம்பிக்குளம், மயநாடு எங்கேயும் வந்துருக்காங்க. எல்லாமே உள்ள டீப் ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருக்காங்க, வெளியிலலாம் வரமாட்டாங்க. இப்போவும் வந்து இவங்க பழைய காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் வெளியில் தொடர்பு இல்லாமல் எங்களுக்கு வெளி மனிதர்கள் அவகாசமே வேண்டாங்க, நாங்கள் இப்படியே வாழ்ந்துக்க எங்களை விடுங்கன்னு சொல்லி யாருமே படிக்கிறது கிடையாதுங்க. அந்த ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு தான் போட்டு இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட சிற்பம், ஓவியம், பெயிண்டிங்ஸு இந்த மாதிரி அங்கங்கே இருக்கும் இந்த காட்டில். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பார்த்து உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேங்க. மற்றபடிக்கு நேரில் வந்து அவங்கள பார்க்குறது வந்து சாத்தியமே கிடையாது. பிரதர் வந்து அங்கே ரிசர்ச் பண்ணி அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காருங்க. ஒரு தடவை ஒரு நேர்லேயே சந்திச்சிருக்கிறாருங்க. நம்ம எப்படிங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற மக்களோட வாழ்க்கை முறையில் பற்றி தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற மாதிரி நம்ம பிரதரும் அவங்கள பற்றி நல்லா ஸ்டடி பண்ணி நல்ல ஒரு நாலேஜ் வந்து இருக்குங்க. அவர்கிட்ட கேட்டே நம்ம வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாங்க. அப்புறங்க இப்போ நம்ம போக போகிற கரும்புலா வைல்ட் லைஃப் சாங்ஸில் வந்து மீன் தான் வந்து ஒரு சாங்சுரியே வந்து உருவாக்குற காரணமாக இருக்குங்க. அந்த மீன் பேர் வந்து டார் அப்படிங்கிறாங்க. அந்த மீனோட சிலையும் வந்து அங்கங்கே இருக்கும். இந்த ஆற்றுக்குள்ளேயும் வந்து இருக்குங்க. மீனை வந்து பிடிக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான இடம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த கரும்புலா வைல்ட் லைஃப் சாங்சுரிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தேக்கு மரத்தை பற்றி ஒரு மியூசியம் பக்கத்தில் இருக்குங்க. அதையும் பார்த்துட்டு ஒரு கைவிடப்பட்ட ஒரு மில் ஒன்று இருக்குங்க. அந்த மில்லையும் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த மில்லோட கதை கேட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு வீடியோவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு அவர் சொன்ன உடனே நான் கிளம்பிட்டேன். சொல்லப்போனால் நம்ம பீகார் போகிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டு வச்சிருந்தேன் அன்றைக்கி. அதை கேன்சல் பண்ணிவிட்டு நான் வந்திருக்கிறேன். பீகார் இன்னும் ஒரு 4 நாள் தள்ளி கூடி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துருக்குறோம். அந்த மாதிரி ஒரு டெப்த்தான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம வீடியோவில் வந்து சோழ நாய்க்கரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி காட்டு நாய்க்கரோட செட்டில்மெண்ட்டுக்கு பார்க்க போகிறோன்னு சொன்னாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா டீப்பான ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கிறாங்க. அதான் அந்த கரும்புலா வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளே ஒரு செட்டில்மெண்ட் இருக்குன்னா எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க. அப்படியே ஒன்றா வீடியோலையும் பார்த்துடலாம். சரிங்க, வீடியோக்குள்ளே போகலாங்க மக்களே. இந்த கரும்புலா வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளே தான் போக போகிறோங்க. இதுக்குள்ளே தான் அந்த ட்ரைபல் மக்கள் வந்து இருக்கிறாங்க. இப்போது இங்கே மீன் தெரியுதுங்களா? இந்த மீன் பேர் வந்து சயின்டிஃபிக் நேம் வந்து டார். மலையாளத்தில் வந்து கடந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காடு வந்து சாங்சுரியாக மாறினதுக்கு காரணமே இந்த மீன் தாங்க. இந்த மீன் பேர் வந்து கடந்தா, சயின்டிஃபிக் நேம் டார். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த கரும்புலா வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளே இப்போ நம்ம போக போகிறோம். காடு நல்லா டீப்பான ஃபாரஸ்ட்டுங்கிறாங்க. அப்படி போய் பார்க்கலாங்க. அப்படியே அந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறேங்க. இப்படி தான் இருக்குது இந்த காடு, பார்த்துக்குங்க. யானை சாணிலாம் ரோட்லேயே இருக்குங்க, ஆனால் காஞ்சிருக்கு. பார்த்து உஷாராக போயிட்டு வந்துருக்குன்னு தான் சொல்லி விட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க ஹெல்மெட்டில் கேமரா மாட்டி. என்னது யானையா? என்னது நிற்கிதா? எங்க நிற்கிதுங்களா? ஆ, இது வந்து சதுப்பு நிலக்காடு பார்க்கறது அப்படி. அதான் கால் முக்கிய அளவுக்கு உள்ள காடு ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. அதாங்க நம்ம நண்பர் என்னென்ன மிருகமெல்லாம் இந்த காட்டில் பார்த்தேன் அப்படிங்கிறது சொல்லிகிட்டே வராருங்க. ஒரு கிரவுண்டு மாதிரி காட்டினேன் இல்லைங்க, அங்கெல்லாம் அடிக்கடி பார்க்கலாங்களாமா யானை பகல்லையே. அப்புறம் திடீர்னு ஏதாவது வந்தால் கூடயும் திருப்ப முடியாது வண்டியை.
இந்த மாதிரி மரமெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்களா. இந்த காட்டில் இருக்கிற பழங்குடி மக்களுக்கு கவர்மெண்ட்டில் கொடுக்குற வேலை இந்த இடத்துல தாங்க. அதாவது இந்த மரம் சம்மந்தப்பட்ட வேலைகள், அப்புறம் காட்டை வந்து பார்த்துக்கணும், கண்காணிக்கிறது. யாராவது வெளியாட்கள் வராங்களா போகிறாங்களா எப்படிங்கிற தகவல் வந்து சொல்லணும். இதுதான் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற வேலை. உள்ள ஒரு ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்குங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ்குள்ளேயே அந்த மீனோட சிலை வச்சுருக்காங்க பாருங்கள், டோர். இது ஏதோ மங்கி போச்சு போல இருக்குதுங்க வெயிலுக்கு. கலர் வந்து மேலே பிளாக்கு, கீழே வந்து கோல்டு கலரில் இருக்குங்களாமா. மக்களே, இவங்க தான் இந்த சோழ நாய்க்கருங்க. அந்த ஐயா பேர் வந்து மாதையன், அந்த அம்மா பேர் வந்து கரிக்கா. இந்த அம்மா வந்து இப்பவும் உயிரோடு இருக்காங்க, காட்டுக்குள்ளே போக முடியாதுன்ட்டாங்க. பக்கத்துலேயே உட்காந்துட்டு பாருங்க. கேட்டோம், அதெல்லாம் போக முடியாது, அதெல்லாம் உள்ளே ரொம்ப தூரம் போகணுங்கிறாங்க. இந்த ஐயா வந்து யானை மீது இறந்துட்டாருங்களாமா. அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சாமா. ஏன்னா இந்த காட்டை பற்றி நல்ல புரிதல் உள்ள ஒரு மனிதர் வந்து இந்த மாதையன் ஐயா, அவரவே யானை மிதிச்சு கொண்டிருக்கு. கீழே பாருங்கள், நாய் இருக்குது பாருங்கள். வீட்டுக்கு ஒரு நாய் வச்சுருப்பாங்களாமா. மக்களே, இதை நான் பார்க்கவே இல்லை, படித்து பார்த்துக்குங்க. சோழ நாய்க்கல்ஸ் who live in the evergreen forest of Nilambur area, one of the few surviving hunter-gatherer tribes in the country, and the only tribal community in Asia that live in rock cave shelters. Chola means deep evergreen forest. Naikan means king. They live in rock shelters called Kallulai. Unfortunately, Mr. Madan was trampled to death by a wild elephant. படித்து பார்த்துக்க மக்களே. அது வரைக்கும் தான் நம்ம பைக்கில் வரணுங்க, அதுக்கப்புறம் நடந்து தான் போகணும். இங்கே வருங்க, ஊட்டி மலை கூடலூர் சைடு வருது இல்லைங்களா? இந்த மலை கூடலூர் பின்னாடி வருது. நம்ம நீங்க சொன்ன முக்குருத்தி அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட முக்குருத்திக்கு இந்த ஃபாரஸ்ட்டுக்கும் ஒரு தொடர்ச்சி தாங்க. அங்கே போகலாமா? அங்கே போகக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னா, ஒரு டூரிசமாக 2 பிள்ளைங்க இங்கே வந்திருந்தாங்க. வந்திருந்த போது இந்த சைடில் எங்கேயோ ஒரு யானை நின்றுட்டு இருந்திருக்கு போல. அவங்க கவனிக்கலை. அதுலேருந்து யானை மிதித்து அவங்கள கொன்னதுனால அதுக்கப்புறம் நம்மள மாதிரி ஆளுங்க யார் வந்தாலும் உள்ள அலௌட் கிடையாது. யானை இந்த இடத்துல எப்போ எங்கே பார்த்தாலும் இருக்கும். நம்ம இப்போ போகிற வழியில கூட இருக்கலாம், நம்மளால பார்க்க முடிஞ்சா பார்க்கலாம். மக்கள் இவங்கெல்லாம் அந்த ட்ரைபல் மக்கள் தாங்க. அது அங்கெல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மீனை பார்த்தா விட்டுருவாங்க. இந்த சயின்சரியாக மாறின மீனை பார்த்தா விட்டுருவாங்க. டார்டார் பார்த்தா விட்டுருவாங்க. அது தார்ந்து வேற மீன்கள் வேற ஏதாச்சும் கிடைக்குதுன்னா பிடிச்சிக்குவாங்க. மீன் பிடிக்கிறது, ஆடு மேய்க்கிறது, இதெல்லாம் தான் மீன் தொழில் உங்களுக்கு. சரி வாங்க, அப்படியே உள்ளே போகலாங்க. பாருங்கள், அந்த செட்டில்மெண்ட் ஏரியா வந்து அங்கே தான் இருக்குது. அப்படி போய் பார்க்கலாம். மக்களே, அந்த சோழ நாய்க்கர் அவங்க இருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் காட்டுறாங்க பார்த்தீங்களா, புகை தெரியுங்களாமா. அப்போ புகை, அதுவும் அவங்க காட்டுக்குள்ளே நிரந்தரமாக ஒரு இடத்துல இல்லைங்க, அங்கங்கே மாறி மாறி இருப்பாங்களாமா. எந்த இடத்துல புகை தெரியுதோ அந்த இடத்துல தான் அவங்க வந்து ஒரு ஃபேமிலி வந்து அங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அடையாளம் சொல்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட எத்தனை ஃபேமிலிங்க உள்ளே இருக்காங்க? அது கிட்டத்தட்ட 100 பேர்கிட்ட இருக்காங்க. 100 பேர்கிட்ட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஏரியான்னு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு காட்டுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகி அங்கங்கே வாழ்வாங்க. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருந்தேன். உங்களுக்கு தெரியுங்களா, நம்ம பர்மிஷனுக்காக இங்கே வந்திருந்த போது அதோ தெரியுது பார்த்தீங்களா, ஒரு மரம், காஞ்சி போன மரம். அங்கே இந்த காஞ்சி போன மரம். ஆமாங்க. இந்த இடத்துல இருந்தாங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. அவங்களுக்கு வந்து இந்த இடம் தான், இங்கே தான் இருக்கணும் அப்படி இல்லை. இந்த காட்டுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துலையும் இருப்பாங்க அவங்க. இது அதாவது அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வருது அப்படின்னா அந்த குடும்பம் தனியாக வந்து இந்த மாதிரி தண்ணி வர்ற பக்கத்தில் நின்றுக்குருவாங்க. நின்றுக்கிட்டு இங்கே இருக்கிற சமையல் ஆக்கி போடுறத வைக்கிற அந்த நேரத்தில் அந்த புகையாக வருது. அப்படிதான் இங்கே இங்கே இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி வந்துடுவாங்க. பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் அவங்களுக்குன்னு விவசாயம் பண்ணுறதுக்குன்னு ஒரு காடு. அந்த காடு யாரும் தொட முடியாது. தொட்டாங்கன்னா அது வேற மாதிரி, அது நம்ம வெளியில சொல்ல முடியாது. அது வேற மாதிரி சொல்லலாம். அது நம்ம வெளியே நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது இல்லைங்களா. அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மள பேர் ஒருத்தர் உள்ள வராங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு பர்சன் உள்ள வந்து ஏதாச்சும் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வேற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. நம்மள அதுக்கப்புறம் எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கு. பட் இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் இப்போ ரீசெண்ட் டைம்ல பண்ணதில்லை. ரொம்ப அன்பானவங்க. நம்ம போய் நின்னோம்னா நமக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க, செய்வாங்க. அவங்களை பார்க்கறதுங்கிறது வந்து இப்போ பாசிபிள் இல்லை. நம்ம ஒரு நாள் நீங்க பாத்துருக்கீங்களா? நான் பாத்துருக்கேன். ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு. பட் அது நம்ம இதுல காட்ட முடியுமா தெரியல. நான் உங்களுக்கு காட்டுறேன். யானை சனங்க நிறைய இருக்கும். ஓகே, அது அந்த வழியில போக முடியாது, சுத்த போகணுங்க. பாருங்க, யானையெல்லாம் நிறைய இருக்கிற ஏரியா தான். யானை காடு உடனே வந்து நீங்க சொல்லிடாதீங்க யானையவே காட்டலன்னு. வந்தால் தான் காட்ட முடியுங்க. கமெண்ட்ல அது ஒரு 2-3 பேர் சொல்லுவீங்க.
என்னப்பா யானை சாணியவே காட்டிட்டு போகிறான்னு இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, இது fresh தான். ஈரமாக இருக்கு பாருங்க. ஃப்ரெஷ்ஷுனா ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கலாம். அங்கே என்ன பாறை போட்டிருக்கு? அங்கதான் அந்த அவரோட சமாதி இருக்கிறது. யார் சமாதி? இந்த ஃபாரஸ்டோட இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. 1938 காலகட்டத்தில் இவர் தான் இந்த ஃபாரஸ்டோட இன்ஜினியர். பிளானட் பண்றது எல்லாமே அந்த மாதிரி விஷயங்கள் காட்டை உருவாக்குனவரே அவர் தான். இவரே வந்து இந்த சாஞ்சர்ல இருக்கிற தண்ணியில் அடிச்சிட்டு போய் தான் இறந்து போயிட்டாரு. அதோட டீட்டெயில் மொத்தம் அங்க எழுதியிருப்பாங்க வெட்டுகள். அதனால சிலை வச்சிட்டாங்களா? சிலையும் வச்சுட்டு சிலை நம்ம அங்க பார்த்தோம் என்ட்ரன்ஸ்ல. இது அவரோட சமாதி, அவரோட உண்மையான சமாதி இங்கே வச்சுட்டாங்க அவரை. இது எங்க போகுதுங்க ரூட்டு? இது காட்டுக்குள்ள சோழ நாயக்கர். இது வழியும் போலாங்களா? 2 ட்ரைபல்ஸ் இருக்காங்க இதுக்குள்ள. காட்டு நாயக்கர்ல சேர்ந்து இன்னொருத்தவங்க இந்த ஏரியால இருக்காங்க. அவங்க இந்த ரூட்டுக்குள்ள இப்படி போனோம்னா இப்போ ஒரு ஜீப் வந்துச்சு பாத்தீங்களா, அது அங்கிட்ட இருந்து போய் அவங்ககிட்ட இருந்து இந்த தேன் எல்லாம் வாங்கிட்டு வருது. அந்த தேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இது இந்த வழியா நமக்கு அலௌட் இல்லை. நம்ம இப்போ அவரை பார்த்துட்டு அப்படி இப்படி போகலாம். ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி ஒரு நாள் நம்ம இதுக்குள்ள போகலாம். இப்போ இவங்க செட்டில்மெண்ட்ல இருக்கிறவங்க தான். எங்க வேலைக்கு போறாங்களா கேளுங்க. പണിക്കാട്ടാ പണിക്കാ ഇല്ലേ ചെറുതായി പോ എന്താടാ പണിയില്ല കത്തിയൊക്കെ ഇതാക്കണം. കത്തി ശരിയാക്കാനല്ലേ? ഇന്ന് പണിയില്ലല്ലേ? ആളുണ്ട്. എവിടെ കാട്ടുപണി തന്നെ ഇവിടുത്തെ? മുകളിൽ പോണം. മരം മുറിക്കാനാ? മരമുറി ഉണ്ട്. കാട് വെട്ടാനുണ്ടല്ലേ? ആ ശരി. அதாவது இன்னைக்கு வேலை இல்லைங்களா, கத்திய பதம் திட்ட போறாரா, நாளைக்கு பெரிய வேலை இருக்கு மலை மேல, மரம் வெட்டுறதும் இது இருக்காது. எல்லா மரத்தையும் வெட்ட முடியாது. இவங்களுக்கு வந்து ஒரு பயன் பண்ணி ஒரு மரத்தை தான் வெட்டணும்னு சொல்லி ரூல்ஸ் பிரகாரம் தான் இந்த மரத்தை வெட்டணும். ஏன்னா எல்லா மரத்தை வெட்டணும்னா காடுக்கு இது இருக்குன்னு சொல்லி இவங்களே அது ஒரு பிளான் பண்ணி இந்த மரத்தை வெட்டணும் இந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. நோ என்ட்ரி, ஸ்ட்ரிக்ட்லி நோ என்ட்ரி. உள்ள போனோம்னா பயங்கரமான ஒரு வெளி உலகமே பார்க்காத ஒரு மக்கள் வந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா ஒரு சென்டினல் மாதிரினே சொல்லலாங்க. இன்னும் அந்த அந்த சோழ நாயக்கர்லேருந்து ஒரு பட்டதாரியும் கூட கிடையாதுங்க. அது படிப்பே இல்லை. அவங்கள பார்த்துருந்த போது ஒரு டைம் பார்த்துருந்தோம். வெளியே வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு சின்ன பையனை கூப்பிட்டுட்டு, இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னா, இல்லை வெளியே போய் படிக்க வைக்கிறோம், உங்களுக்கு வேண்டதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, வேண்டாம் வேண்டாம் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருந்துச்சுங்க பிரதர். இதான் அவரோட இது. இவர் அந்த காட்டை வந்து உருவாக்குனவர் இல்லை, இன்ஜினியர்னு சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. அவர் இறந்தது 1938. கிட்டத்தட்ட அவரோட கல்லறை. அவரோட கல்லறை இங்கே யானை இருக்கும் பொழுது. ஆமாம், யானை இந்த இங்கே ஒரு பிரதர் நான் மிந்தானே தந்தேன்ல, அப்போ இங்கே ஒரு கைடு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்ட போது தூரமா கை காட்டினாரு. எப்படின்னா தாய் யானை அங்க நின்றுட்டு இருக்கு, குட்டி யானை அப்படியே மேய்ஞ்சிட்டு அப்படியே வந்து இங்க வரைக்கும் வந்துருச்சு. அதை என்ன பார்க்க உள்ளவங்க போன் எதுவும் எடுக்க விடல ஒரு நேரம். யானை இது எல்லாமே யானை காடு. இப்ப நம்ம அந்த பக்கம் வரும்ல, எல்லாம் யானை வரும். நைட் ஆனா போலீஸ் இருக்கா அந்த மாதிரி இப்படி இருக்கு பாருங்க. எங்க வந்து இப்போ சோழ நாயக்கருங்கிற ஒரு 100 பேரா இல்ல 100 குடும்பம் இருக்காங்களா? இங்க 100 பேரா தான் இருப்பாங்க. 300 400 அந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா இவங்க தான் கேரளாவோட கடைசி ட்ரைபல்ஸ், ப்ராப்பர் ட்ரைபல்ஸ். நம்ம நிறைய இடத்துல நீங்க பாக்குறீங்களா, நான் உள்ள வரும்போது உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயம் வீடியோல சொல்லக்கூடாது. இந்த ட்ரைபல்ஸ் பத்தி, இந்த சோழ நாயக்கரை பத்தி வந்து நம்ம நிறைய பேசுறோம் இல்லை நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி நம்ம சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஒரு டீம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அது யார்? அந்த ட்ரைபல் இருக்கிற டீம், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்குவாடே வச்சுருக்காங்க. உளவுத்துறை மாதிரி இவன் ஏன் இப்படி பண்ணா இப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாமல் நம்ம யார் அக்கு ஆணி வேறு எல்லாம் எடுத்துருவானுங்க. ஏன் அப்படின்னா இவங்களை பாதுகாக்கிறதுல கவர்மெண்ட் ஒரு பெரிய பங்கே கொடுக்குது. அது அந்த நேரத்தில் நம்ம போய் இந்த மாதிரி எதுவும் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளை வந்து இல்லீகலாகவும் லீகலாகவும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னா நம்ம லைஃப் முடிஞ்சிச்சு. ஏன்னா அது ரொம்ப பெரிய இஷ்யூஸ் ஆயிரும். அதனால தான் நம்ம லீகலாக இருக்கிற இடத்த வரையும் போயிட்டு இல்லீகலான இடத்துக்கு நம்ம போகாமல், பட் இவ்வளோ டேஞ்சரான இந்த காட்டை மட்டும் நம்ம காட்டிடலாம். அவ்வளோதான். இங்கே இருக்கிறவருங்களா? காட்ட விடலாம். என்ன இல்லை மேலே ஈரோட்டு கூட போகணும். முண்டக்கடவு. முண்டக்கடவு இல்லைங்களே, அங்கே முண்டக்கடவுன்னு இங்கே இன்னொரு வில்லேஜ் இருக்கும். அந்த இந்த ரோட்ல போனோம்னா அங்கே இவங்க அங்கே இருக்கிறவங்க மருந்து இவங்களுக்கு. மருந்துங்களா? மாசத்துக்கு வருவாங்களா? டெய்லி வராங்களா? ஒரு വിളിച്ച നമ്മള് കൊണ്ട് ஒரு നമ്മള് வந்து சொன்னாங்கன்னா எதுவும் பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா டக்கு டக்குன்னு வந்துருவாங்க. ஹாஸ்பிட்டல் மாதிரி, நடமாடும் ஹாஸ்பிட்டல் மாதிரி. ഹോസ്പിറ്റലിൽ കൊണ്ടുപോകാനാണ്
கொண்டு வரதுக்கு முடியாது. அதனால நீங்க யாராவது வந்து செக் போஸ்ட்ல சொன்னீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து அனுப்பும். ഗവൺമെന്റ് നമ്മളെ വിളിച്ച അപ്പോൾ വണ്ടി വരും. അപ്പോൾ വരൂലേ വണ്ടി? അത് ഗർഭിണി ആയാലും എന്തെങ്കിലും അസുഖം ഉണ്ടെങ്കിലും ഒരു വിളിച്ച പോലെ വന്നൊരു വണ്ടി കൊണ്ടുപോകും. வண்டி வரும். ஓ எமர்ஜென்சின்னு இவங்க ஏதாவது ஏதோ உடம்பு சரியில்லைன்னு வந்து செக் போஸ்ட் சொன்னாங்கன்னா வண்டி வந்துடும். எனக்கு காய்ச்சல்னாலும் சரி இல்லை എന്തുണ്ടെങ്കിലും ഒരു വിളിച്ചാൽ ഒരു വന്ന് வண்டி வரும். വണ്ടി വരും. ஒரு அம்மா இப்போ ப்ரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னா டக்குன்னு வந்து வந்துடுவாங்க. அதான் நான் சொன்னேன். அது எவ்வளோ தூரம் போகணும் அந்த வில்லேஜ்? ഇവിടുന്ന് ഒരു 6 கிலோமீட்டர். அப்போ சோழ நாய்க்கர் இருக்கிற இடமெல்லாம் അത് அந்த அந்த நம்ம வரும்போது road பார்த்தோம்னா அது மலை மேல ஏறணும். ஓ மலை மேலே அந்த ரோடு வழி ரோடு இருக்கா? வழி இருக்கு. ஆனா நமக்கு போறதுக்கு அலௌட் இல்ல. இல்ல நம்ம டிஎஃப் ஆபீஸ்ல போய் ஒரு வாரம் அலைஞ்சல்ல அந்த மாதிரி அலைஞ்சோம்னா கிடைக்கும். ആന ഉണ്ടാവും. ആന പുലി കരടി എല്ലാം ഉണ്ടാവും. ഇവിടെ ഇപ്പൊ കുറച്ച് ദിവസം മുമ്പ് ഒരു പുലി നായ്ക്കളൊക്കെ കൊണ്ടുപോയെന്നൊക്കെ പറഞ്ഞു അവധി കോളനി ഈ കോളനിയില്. ஓ நாய் தூக்கிட்டு போயிருச்சுங்களா புலி? நாய் ஆடு வளர்த்துட்டு இருக்காங்கல்ல இவங்க, ஆடு மேய்க்கிறாங்கல்ல. ஒரு நாள் நைட்ல ஒரு புலி வந்து ஆடு நாய் இப்படி வந்து தூக்கிட்டு போயிடும். அது மாதிரி நிறைய நடந்திருக்கும்ல? நிறைய நடந்திருக்கு. மக்களுக்கு நிறைய அச்சுறுத்தல் பக்கத்திலே பார்த்து பயந்துட்டு ஒரு ஆளை யாரும் அட்டாக் எல்லாம் பண்ணிருக்கு நல்லா சொல்லியிருக்காங்க. അങ്ങോട്ട് ഇന്നലെയൊക്കെ ഫുള്ള് ആനയായിരുന്നു. இந்தல இந்த இப்போ நம்ம போன இடத்துல ஃபுல்லா யானை. நம்ம இப்ப நிக்கிற இடமே எல்லாமே யானைக்காடு தான். ആന ആന எல்லாமே யானைக்காடு தான். உங்க பேரு? സുധീഷ്. சுதீஷ். நீங்க வந்து ட்ரைபிள்ஸ்ல வராதா? என்ன ட்ரைபிள்? நம்மளதுல എസ്ടി காட்டுநாய்க்கர். കാട്ടുനായ്ക്കർ. காட்டுநாய்க்கர். കാട്ടുനായ്ക്കർ. ஓ நீங்க என்ன வேலை செய்றீங்க? ഞാൻ ലോഡിങ്. லோடிங். ஓ இந்த மரம் ലോഡ് കയറ്റാൻ. ஓ மரம் லோடு ஏற்றுறது. அதாவது இவங்களுக்கு ஒரு செக்ஷன் வேலை கொடுத்துருவாங்க. காட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு வேலைன்னா காட்டை மரத்தை ஏத்துறவங்களுக்கு ஒரு செக்ஷன் கொடுத்துருவாங்க. வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஒரு செக்ஷன் கொடுத்துருவாங்க. ஆனா இந்த வண்டி ஓட்டுறவங்க அவங்க எல்லாம் வந்துட்டு எப்படின்னா வெளியே இருக்கிறவங்களா, ஏன்னா இந்த மரங்கள் எல்லாம் வெளியே தானே போகுது. ஆனா உள்ள இருக்கிறவங்க இவங்களுக்கு மட்டும் லோடிங் பண்றது, இன்னொரு டீம் மரத்தை வெட்டுறது, இன்னொரு டீம் வந்து பாத்தீங்கன்னா காடை பாதுகாத்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. ഇന്നലെ മിഞ്ഞാന്ന് ഇവിടെ പ്രിയങ്ക ഗാന്ധി വന്നു. பிரியா காந்தியா? பிரியங்கா காந்தி ഇവിടേക്ക്. பிரியங்கா காந்தியா? ഗാന്ധി എന്താന്നേ മിഞ്ഞാന്ന് മിന്നാ നേരത്തെ பிரியங்கா காந்தி வந்துட்டு போனாங்களா? ஓ எதுக்கு? എന്തിനാവശ്യത്തിനാ? ഒരു അത് എന്താ മാഞ്ചേരി പോയി. അല്ല മാഞ്ചേരി പോയി. உங்களுக்கு ஈஸியா மாஞ்சேரி போலாம்ல. ட்ரைபிள்ஸ் மாஞ்சேரினா சோழநாய்க்கர். ஓ அங்க போயிருக்காங்களா? പോയി വന്നിട്ട് ഇവിടെ വന്ന് ഇവിടുന്ന് വന്നിട്ടാണ് പോയത്. ஓ வந்து இவங்கள பார்த்துட்டு போயிருக்காங்க. ஓட்டிங் ഉണ്ട്. ஓட்டிங் இல்ல ஓட்டிங் இருக்கான். ஓ கேன்வாஸ்க்காக வந்திருக்காங்களா? ஓட்டிங் ഉണ്ട്. ஓட்டிங் இருக்குது. പ്രിയങ്ക ഗാന്ധിയും വരുന്നുണ്ട്. പ്രിയങ്ക ഗാന്ധിയും വരുന്നുണ്ട്. മറ്റേ രാഹുൽ ഗാന്ധി. ஆமா ராகுல் காந்தி இங்க வந்திருக்காரு. ராகுல் யானை ഇല്ല ഉറങ്ങായിരിക്കും. குரங்குதா? குரங்கா? மரம் உடச்சு சார்ந்து கிடைச்சல? പ്രിയങ്ക ഗാന്ധി ഇപ്പൊ എത്ര 2-3 പ്രസേറ്റ് மூணு ராட்டம் ஒன்றும் இல்லை. 3 வருஷம் பிரியங்கா காந்தி இங்க வந்திருக்காங்க. 3 தடவை இங்க வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம ராகுல் காந்தி அடிக்கிறார். அவர் வர்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் இந்த வயநாடு எல்லாம் வருவார். വയനാട് ഇങ്ങോട്ട് വരും. எல்லா ட்ரைபல்ஸ் வில்லேஜும் வந்து பார்த்துட்டு போவார். ஓ அவருக்கு என்னப்பா அவர் வருவாரு. ഇന്നലെ മൊബൈൽ ഉണ്ടായിരുന്നു. അത് ചോല മാഞ്ചേരി പോയിട്ട് சத்தம் അവിടെ കോളനി. இல்ல யானை சத்தம்? ഇത് കോളനിയാണിത്. இல்ல அங்க எது சத்தம் கேட்டுச்சு? അത് വണ്ടി ഉണ്ടാവും. ലോഡ് മാഞ്ചേരി പോയിട്ട് ഇന്നലെ யானை சத்தம் யானை சத்தமா? മേലെ പോയിട്ട് രാഹുൽ പ്രിയങ്ക ഗാന്ധി പാറമ്മ കൂടെ ഇറങ്ങി വരുന്ന കാണാം. മറ്റൊരു யூடியூப்லൊക്കെ ഉണ്ടോ വീഡിയോ? എല്ലാം ഉണ്ട്. என்ன சொல்றாங்க? அதாவது பிரியங்கா காந்தி வந்து இவங்களை பார்க்க போகும்போது அவங்க கொஞ்சம் அட்வென்ச்சரா இந்த പാറമേരെ കയറി വെട്ടി നമ്മൾ ഈ ചോലനായ്ക്കർ എന്ന് പറയുന്നവരെ ഇവരിപ്പോഴും മറ്റേ പാറന്റെ അടുക്ക് തന്നെയല്ലേ ഇപ്പോഴും ഉള്ളത്. அதாவது கவர்மெண்ட் இந்த சோழ நாயக்கர்களுக்கு வந்து ஷெட் மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க. அதாவது காங்கிரீட் வீடு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. இவங்க அதுல தங்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி அதே தான் வேணும். பிரதர் இங்க என்னமோ பெருசா என்னமோ சலசலன்னு இருக்குது பிரதர். அதுதான் சூப்பர். சூப்பர். அவங்களுக்கு அதான் சூப்பர். ஓகே சரி போலாம். இங்க யானை இருக்குங்க. ஏன்னா இவர் குரங்குன்னு சொல்றாரு. குரங்கு பண்ற சேட்டை மாதிரி தெரியல. ஒரு வேளை நம்ம தான் பயந்துக்கவும் நினைச்சிட்டு சொல்றாரு என்னன்னு தெரியலைங்க. ஆனா அது அப்படியே ஒரு 10க்கு 10 இடத்துல அப்படியே செடியை முறிச்சு நடந்து வந்தா எப்படி இருக்குங்க அந்த மாதிரி சத்தம் கேக்குதுங்க உள்ள. இன்னும் கேக்குதுன்றது. இன்னும் கேக்குது. அந்த இந்த கேக்குதுங்க பாருங்க. நல்லாவே கேக்குது. கேக்குது. கேக்குது.
சொல்லுவாங்க. யானையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு பெரிய சண்டை கண்டை போட மாட்டாங்க. இந்த புலி டைகர் அந்த மாதிரிலாம் இருக்குங்களா, அதனால இவங்க மோஸ்ட்லி இவங்க டேஞ்சரா பார்க்குறாங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த காட்டு நாயக்கரோட ட்ரைபல் செட்டில்மெண்ட்டோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டுங்க. இவருக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து வேலி போட்டிருக்காங்க. வில்லேஜ் சுற்றி வேலி போட்டிருப்பாங்க போல் இருக்குது. இவரும் இன்சைட் இருக்குது. இதெல்லாம் யானை மிதிச்சிருச்சு. அதாவது யானையில் நாசம் பண்ணிச்சுங்களாம். இன்னொன்று ஸ்கூல் வந்து கட்டி கொடுத்துருக்காங்களாமா. 4வது 5வது வரைக்கும் இருக்காமா. ஆனால் பசங்களாம் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்களாமாங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து அவ்வளோவா படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டலைங்க. அதாவது மக்களோட குழந்தைகள். ஓ, இதுதான் ஸ்கூல் முதல்ல ஃபர்ஸ்ட் இருந்த ஸ்கூலு தான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது? இதே தரவில்லைண்டாவும் இல்லை, இது இண்டாக்கிட்ட தரவில்லாட்டுண்டாவும் 20 வருஷம். ஓ, 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கிராமத்துக்கு இதுதான் ஸ்கூலு. இப்போ வந்து புதுசாக அங்கே கட்டியிருக்காங்கல்ல. அது கட்டி கொடுத்தாலும் ப்ராப்ளம் யாரும் போக மாட்டாங்க. அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு அந்த இப்போ புதுசாக கட்டின ஸ்கூலையும் காட்டுறேங்க. ஓகே, வீடெல்லாம் கட்டி நல்லா தாங்க இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இன்னும் டீப்பாக காலனியெல்லாம் இருக்குங்களாமா. இப்போ பாருங்க, விசிட்டர்ஸ் ஆர் நாட் அலோவ் டு என்டர் த காலனின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். நம்மளை இவ்வளோ தூரம் விட்டதே பெரிய விஷயம். அதனால் உள்ளெல்லாம் போக வேண்டாங்க. உங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் ஏகதேசம் நம்ம சசி பிரதரே உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் விஷுவலாக அந்தந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ இது வந்து எலிஃபண்ட் கிரால். இங்கே தான் வந்து யானையை கொண்டு வந்து பிடிச்சி வச்சு தான் காட்டு யானையை கொண்டு வந்து கும்கி யானையை பழக்கப்படுத்துறதுக்கு அடைச்சி வைக்கிற இடங்களாமா. இந்த யானையை பிடிக்கிற வேலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிறது பழக்கிறது எல்லாமே இந்த மக்கள் தான் பார்த்துக்குறாங்க. ட்ரைபல் மக்களே தான் பார்க்குறாங்க இந்த வேலையெல்லாம். என்னங்க பிரதர்? அதாவது அந்த காலத்துல எல்லாம் யானையை பிடிக்கிறது ரொம்ப ஈஸியா பிடிச்சிருவாங்க. எப்படின்னா இந்த பருவத்துக்கு வந்த பெண் யானை இருக்கும்ல, அது ஒரு இடத்துல கட்டி வச்சிருவாங்க. எவ்வளவு டீப்பா இருக்கோ, எவ்வளவு டீப்ல ஒரு காட்டு யானை இருக்குதுங்களோ, அந்த யானை வந்து இதுக்கு உடம்புல இருந்து ஸ்மெல் வரும். இந்த பருவத்துல இருக்கிற யானைக்கு அந்த ஸ்மெல்லை வச்சு காட்டு யானைங்க ரொம்ப சிம்பிளா வந்துடும். எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கிட்டக்க வந்துடும். அப்படிங்கும்போது அது பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். காடை தேடி அலைய வேண்டாம், இந்த ஊசி போட வேண்டாம். அவங்க ஏதோ ஒரு விஷயம் மயக்கி பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. பட் அது நமக்கு டீட்டெயிலாக சொல்லலை அவங்க அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காட்டு நாயக்கர் இவங்க தான் பண்ணுவாங்க இதெல்லாமே. அப்புறம் கவர்மெண்ட் சப்போர்ட் அது இதுன்னு ஏதாச்சும் வேணும்னா அது பண்ணுவாங்க. அப்போ வந்து கும்கியா யூஸ் பண்ணல. கும்கியில் நீங்கள் வரும்போது பார்த்தீங்களே தடி அந்த மரங்கள், அது மரத்தை தூக்கி லாரியில வைக்கிறதுக்காகவும் அவ்வளவு சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த காட்டு யானைகள் ஊருக்குள்ள வந்து இந்த மாதிரி வீட்டை இடிக்கிறது அது இதுவும் பண்றாங்க, நடக்குது இல்ல, அதை விரட்டுக்கிறதுக்கு அப்புறம் தான் கும்கியா மாத்துறாங்க. அதுக்கு முன்னாடி கும்கி யானைன்னு சொன்னா சேவை யானை தான், மரத்தை தூக்குறது அவ்வளவுதான். அதை தாண்டி வேற எதுவும் கிடையாது. இப்போ பழைய காலத்துல இருந்தே இருக்குங்களா? அதுல எழுதியிருப்பாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இதுதான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்துச்சு. இந்த ட்ரைபல் வில்லேஜ் மக்கள் எல்லாம் கூரை வீட்டுல குடிசை வீட்டுல இருந்தவங்க. நான் சொன்னல அங்க இங்கேயும் ஸ்ப்ரெட் ஆயிருப்பாங்கன்னு. இது இப்போ அவங்களுக்கு கவர்மெண்ட் நிறைய சலுகை செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்தது இதுதான். இந்த யானையோட இதுதான் மெருக்கிறது, காட்டுல இருக்கிற விறகு இதாக்குறது. எந்த காலத்துல அந்த பிரிட்டிஷ்காரர் இங்க இன்ஜினியர் உருவாக்குனார்ல, அந்த காலத்துல இருந்து இருக்குது. இவங்க யானை கூட நெருக்கமா இருக்கிறத பார்த்து இவங்க அப்படியே இந்த வேலைக்கு பயன்படுத்திட்டாங்க அந்த மாதிரி. ஏன்னா இவங்களுக்கு யானை எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அவ்வளவு பெரிய ஈஸி. ஆனாலும் யானை மிதிப்பட்டு இறந்து போறது, யானை மிதிச்சிருச்சு புலி கடிச்சிட்டுன்னு சொல்லி இறந்து போய் அது இயல்பு தான். சரி இவ்வளவு ஆபத்து இருக்குல்ல உங்களுக்கு, வாங்க வெளியே வரீங்களான்னு கேட்டா வரமாட்டேன், இங்கேதான் இருப்பேன் அப்படின்னு. அதனால இவங்களுக்கு ஏத்த மாதிரி இவங்களோட சூழ்நிலையை மாத்தி அமைச்சு கொடுத்துட்டாங்க. ஆமா, கவர்மெண்ட்டும் கொஞ்சம் கொடுத்து பண்ணிட்டாங்க. அவங்களும் அதுக்கு அடாப்டா இருந்துக்கிறாங்க. அது நம்ம இந்த சோழ நாயக்கர் அது ரொம்ப எங்க கவர்மெண்ட்டும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், எங்களை விட்டுருங்க, நாங்க இப்படி இருந்துக்கிறோம். உங்களுக்கு இன்னொன்னு தெரியுங்களா, அவங்கள வந்து நம்ம இடையில கவர்மெண்ட் கொடுக்குற சலுகை நின்றுச்சு. எந்த டைம்ல? கோவிட் டைம்ல. அப்போ கேட்டாங்களாம் யாரோ உள்ள இருக்குமோ, ஏன் ரொம்ப நாளா நீங்க வரல அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ ஒருத்தர் சொன்னா இங்க இருக்கிற கவர்மெண்ட்ல ஸ்டாஃப்னு சொன்னாரு, கோவிட் வந்துருச்சு அதனாலதான் நான் உங்களை பார்க்க வரல, உங்களுக்கு பரவிடுன்னு. அவங்க கேட்டாங்களாம் கொரோனானா என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெளி உலகத்துக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. கொரோனானா அவங்களுக்கு என்னன்னே தெரியல. அப்படி இருந்த மக்கள் தான் இப்பவும் அதுக்குள்ள இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம ஊருக்குள்ள ஏதாச்சும் இஷ்யூ நடக்கு இதுன்னா எதுவும் எந்த செய்தியும் தெரியாது. அந்த மலை தொட்டி வாழ்றது, காட்டுல விவசாயம் பண்றது, அந்த விவசாய தேவையான பொருள் அவங்க வச்சுக்கிறது, மிச்சத்தை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து வாங்கிட்டு வந்துருவாங்க. கவர்மெண்ட் தான் வாங்கும். கவர்மெண்ட் வாங்கி தான் நம்ம அந்த தேன் பார்த்தோம்ல அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து அவங்களே வச்சுப்பாங்க. மிச்சம் இருக்கிற விற்கிறது வந்து நம்ம வாங்கிட்டு வருவோம். அதுக்கு பதில் காசு கிடையாது. இவங்க அரிசி பருப்பு அந்த மாதிரி திருப்பி கொடுப்பாங்க. பண்டமாற்ற மாதிரி அந்த காலத்துல இருந்துச்சுல, அது இப்பவும் நடந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே, பாத்துக்குங்க. நம்ம அப்புறம் அடுத்த இடத்துக்கு போலாங்க. ஓ, யானை வளர்த்துடுங்களா? யானை வளர்த்தடும் இப்படிதான் வரும். இது போட்டுருக்காங்க பாத்தீங்களா, அதாவது கால் வச்சு ஏறின மண்ணெல்லாம் தெரியுது, நல்லா தெரியுது. அந்த மட்டும் பறிச்சு ஏறி இருக்குது. இப்படி வந்து இப்படி ஊருக்குள்ள போறது, அட்டகாசம் பண்றது, இந்த வேலை எல்லாம் நிறைய நடக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் சும்மா உங்களுக்கு உள்ளே வந்து அப்படியே காட்டுறேன். வீடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் இடிஞ்சிருச்சு. வீடு பாதிக்கு பாதி நல்லா கட்டியிருக்காங்க. இங்கே வருங்க, நல்லா கட்டியிருக்காங்கன்னா
இந்த கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடு தாங்க. அதாவது குடிசை வீடு கூரை வீடுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். இதெல்லாம் பழைய வீடு. பழைய வீடு குளிரும் பார்த்தீங்க பின்னாடி இருக்கு பாருங்க, பழைய வீடு இடிஞ்சு எப்படி இருக்கு. ஓ அந்த மாதிரி. குளிரும் எவ்வளோ ஓப்பனாக தான் இருக்கும். ஓ பாத்ரூம் ஓப்பனாக இருக்குது. இப்படி தான் இருக்கும். அவங்க சும்மா சேஃப்டிக்கு மட்டும் அந்த பாயை வச்சு முடிக்குவாங்க. இதுதாங்க அந்த 5வது வரைக்கும் இருக்கிற ஸ்கூலுங்க. ஸ்கூல் வந்து இப்போ நடந்துட்டு தான் இருக்குது, ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோவா யாரும் இல்லை. அதிகபட்சம் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்க. ஆனால் அந்த 5 பேர்த்துக்கு ஒரு டீச்சர் இருக்கிறாங்க. அவ்வளோவா கிளாஸ் ரூமும் கிடையாதுங்க. சும்மா 1 2 3 4 ரூம் இருக்குது. 4ல் 2 ரூம் பூட்டி இருக்குது, 2 ரூம் தான் திறந்துருக்கு. அதில் ஒன்று ஆஃபீஸ் ரூம். அதில் ஒன்று ஆஃபீஸ் ரூமுங்களாமா. நாங்கள் இதான் உள்ளே இருக்காங்க பாருங்கள். நடந்துட்டு இருக்க பசங்க எப்படி வெளியே நடந்து வந்துருக்காங்க பாருங்க. இவங்க ஸ்கூல் பசங்களா? ஆமாம், இங்கே ஸ்கூல் இல்லை அவங்களுக்கு. எப்படிங்க பிரதர்? அதாவது நம்ம உள்ளே இருக்கோம்ல, ஆமாங்க, அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சோழநாயக்கர் இருக்கு, நம்மளை பிடிக்கல அப்படின்னா அவங்களை நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு தகவல் முறையாக தான் எனக்கு தெரியும், நான் பார்த்ததில்ல. எப்படி அப்படின்னா அது உள்ளே வச்சிருவாங்க நம்மளை. அவங்க கோயில் தானே வாழ்கிறாங்க. அதே மாதிரி நம்மளை சேர்ற ஒரு கோயிலில் போட்டு பெரிய ஒரு பாறையை உருட்டி வச்சிருவாங்க, பட்னியாகவே போட்டு நம்மளை. இது வந்து அப்போ நடந்துச்சு சொல்லுவாங்க அப்போ. ஆனால் ரொம்ப பாசமான மக்கள் தான். நம்ம இப்போ போனால் கூட நம்மளை பார்த்து போங்க, அட்டை கடிக்க அதுவும் நல்லா பார்ப்பாங்க. இது ஒரு டைமில் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. பாறையில் போட்டு நம்மளை பெரிய ஒரு பாறையை வச்சு மூடிடுவாங்க, தண்ணி இனி எதுவும் தராமல். நீங்கள் வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேங்க பிரதர், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இது ஃபுல்லாக நான் போயிருக்கேன், இந்த காடு ஃபுல்லாக. அது நமக்கு பர்மிஷன் நிறையாவே கிடச்சிச்சு. அந்த டைமில் நிறையா விஷயங்கள் பார்க்கறது, இந்த மாதிரி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது எல்லாமே அப்படி தான் தெரிஞ்சிச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷூட்டிங், டாக்குமெண்ட் ஷூட்டுக்காக இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தேன். அப்படி உங்களுக்கு அப்படி இந்த இடம் தெரியும். நம்ம வைல்ட் லைஃப் நிறைய பண்ணுறதுனால அந்த இடத்த பற்றி அப்படி தெரிஞ்சிச்சு. அது மூலியமா உங்களுக்கு இங்கே இருக்கிற கொஞ்சம் ஆஃபீஸராக எல்லாத்தையும் கொஞ்சம் பழக்கம். இப்பயுமே நம்ம வந்து கொஞ்சம் அவங்ககிட்ட பேசுனால தான் நமக்கு இந்த அளவுக்காச்சும் வீடியோ எடுக்க அலோட் பண்ணியிருக்காங்க. இப்போ பப்ளிக்காக யாராச்சும் வராங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு அலோட் கிடையாது. அவங்க வந்தாங்கன்னா இந்த இடத்த பார்க்கலாம் போகலாம், அவ்வளோதான். நம்ம உள்ளே போனோம்ல அவ்வளோ தூரம், அதெல்லாம் அவங்களுக்கு பர்மிஷன் இருக்காது. நம்ம கொஞ்சம் அலைஞ்சு செஞ்சு தெரிஞ்சவங்கனால கொஞ்சம் கேட்டு பர்மிஷன் வாங்கினால நம்மளை அலோட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மக்களே பாருங்கள், அந்த சோழநாயக்கன்ஸு பார்த்தீங்களா, இந்த ஸ்டாச்சு அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிற வழி கொஞ்சம் தூரம். இந்த காங்கிரீட் ரோடு இது வரைக்கும் தான் பிரதர். இந்த வளவு வரைக்கும் தான் காங்கிரீட் ரோடு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆஃப் ரோடு. ஆஃப் ரோடுங்களா? 4x4 வண்டி மட்டும் தான் போகும். அது எல்லா பக்கம் இருக்கிறதாங்க. டீப்பாக இருக்கிறவங்களுக்கு ரோடு தேவையில்லையே. ஏதோ கொஞ்சம் தூரம் போட்டிருக்குறாங்க. அதுக்கப்புறம் அதுவும் மரம் எடுக்கிறதுக்காக போட்டிருப்பாங்க போல் இருக்கு. அதுக்கப்புறம்லாம் ஆஃப் ரோடு தாங்களாமா. நோ என்ட்ரி வித்தவுட் பர்மிஷன். மக்களே, இப்போ இந்த செட்டில்மெண்ட் ஏரியா முடிச்சதுங்க. அடுத்தது நம்ம இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போனோம்னா ஒரு தேக்கு மியூசியம் ஒன்று இருக்குங்க. அதில் வந்து அந்த தேக்கு மரத்தை சம்மந்தப்பட்டு எல்லா தகவல் A to Z வந்து இருக்குங்களாமா. அப்புறம் அந்த தேக்கு மரத்தை சுற்றி இருக்கிற புழு பூச்சி என்னென்னலாம் அந்த மரத்தில் இருக்கும், வேறு எல்லாமே நல்லா டீட்டெயில்டாக வந்து அந்த இடத்துல வந்து இருக்குங்களாமா. அதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. அங்கே வந்து இந்த காட்டு நாயக்கரோட ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்களாமாங்க. அப்புறம் அவங்க காடெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம பார்க்க போகலாங்க. மக்களே, அந்த தேக்கு மரம் மியூசியம்குள்ளே வந்துட்டோம். உங்களுக்கு நான் அப்படியே ஒன்றா காமிச்சிட்டே போயிடுறேங்க. நான் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லைங்க. பார்த்துங்க, இது வந்து கன்னிமாரா டீக்கு. இதை பற்றி நம்ம இங்கிலீஷில் போட்டிருக்கு, பாஸ் பண்ணி படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் தேக்கிலே செஞ்சதுங்களா? இந்த போட் இருக்கலாம், இந்த இது இருந்தாங்கல்ல, அதெல்லாம் தேக்குனாலே செய்யுதுன்னு சொல்லுவோம். இங்கே வேறுங்க எல்லாமே தேக்கு மரத்துலேயே செஞ்சதுங்களாமா. இது இந்த காலகட்டத்தில் போட்டு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது இதான் அதை போகும். ஸோ அந்த போட்டோட மாடல். இதுவும் தேக்கு மரம் தான். தேக்கு மரம் வெயிட்டாக இருக்காதுங்களா? அதான் பயங்கர குவாலிட்டியானது. வீட்டில் யூஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்க, குவாலிட்டியாக இருக்கும். பயங்கர குவாலிட்டி. அப்புறம் அந்த பெயிண்டிங்கோட இதான் வந்து அந்த இது இந்த டிசைனு தேக்கு. இதான் நம்ம பரம்பிக்குளத்தில் இருக்கிற விஷயம் இருக்கிற பெரிய தேக்கு. கன்னிமர தேக்கு. இது 6 பேர் சுற்றி நின்னா கூட கட்டி பிடிக்க முடியாது. ஆமாம், ரைட்டு. 500 வருஷம் பழமையான மரம். அதுங்களா? அந்த மரம், அது ஒரு மரம் பரம்பிக்குளத்தில் இருக்கிற தேக்குங்களாமா அது? அதே மாதிரி இங்கே உள்ள இருக்குது, நம்ம இப்போ போகிற இடத்துல. அப்படியா? அதோட இதுதான் இங்கே இது இப்படி கொடுத்துருக்காங்க. இது ஒரிஜினலா? எல்லாமே ஒரிஜினல் தாங்க மக்களே. இங்கே வருங்க. தேக்கை பற்றி எனக்கு இது வரைக்கும் அவ்வளோவா தெரியாதுங்க. அது தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்திருக்கிறேன். உங்களுக்கும் தெரியலன்னா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஹைட்டு வந்து ஏகதேசம் 40 மீட்ரு.
மக்களே, தேக்கு மரம் வெட்டினதுக்கப்புறம் கீழே இப்படி தான் இருக்குங்களாமா. அதை குறிக்கிறதுக்கு தான் இந்த இடம் நீங்கள் பார்க்குறது. டீக் ரூட். இந்த மண்பொத்து நிறையாவே இருக்கும் இந்த தேக்கு மரத்தில். இந்த மண்பொத்து இந்த மாதிரி இலைகள் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்னு சொல்லி தான் காட்டுறாங்க. இந்த காடு இந்த மாதிரி ஒரு சொந்த காடாக இருக்கும். நம்ம க்ரீனரி காடாக இருக்காது. இந்த மாதிரி காஞ்ச இலைகளால். இன்னொன்று மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு நிமிஷத்துக்கு துளி வந்து கீழே விழுவாதான். துளி மழை துளி கீழே விழுறா. ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கீழே மழை துளியே கீழே விழுவுமா. அவ்வளோ அடர்த்தியான காடு தேக்கு மரக்காடு. தேக்கு மரக்காடு. இத்தனை மண் வகைகள் இருக்கு இல்லைங்களா? ஓல்டு அலோவியல் சாயில், ரெட் சாண்டி சாயில், இத்தனை இருக்கு மக்களே. கேரளாவில் 24 சாயில்ஸ் இருக்கு. கேரளாவில் இந்த க்ரீனரி போட்டிருக்குல்ல, இதெல்லாம் தேக்கு மரக்காடு. இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல, இதெல்லாம் தேக்கு மரக்காடு கேரளாவில் இருக்கிறது. பெரியாறு என்ன இடம் போட்டிருக்கு? பெரியாறு, பரம்பிக்குளம், அப்புறம் நம்ம இது இருக்குல்ல, நீங்கள் கல்பேட்டா அந்த சைடு, தோல்பட்டி, இங்கே வர மக்களே ஒரிஜினல் தேக்கோட அடிப்பாகம். விட்னஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. அக்பர் பான், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபார்ம், சிவாஜி பான், டேட் வைஸாக போட்டிருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணி பார்த்துக்குங்க. மேல் பாகம் பார்த்தீங்களா, அந்த சைடு பின்னாடி அடிப்பாகம் பாருங்கள். ரூட்டு இப்படி தான் போயிருக்கு. மண்ணுக்குள்ளே போகிற பாகம். அதான் மண்ணுக்குள்ளே போகிறது. இது இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. நம்ம நின்னா கூட முடியாது. நம்ம நின்னா கூட இது பாதிதான் இருக்கும் போல. மக்களுக்கு தேக்கில் செஞ்ச சில ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. டீக் வுட்டின் ட்ரெடிஷ்னல் யூசஸ், ரேடியோ, அப்புறம் ரவுண்ட் டீப்பாய், சைடு டேபிள், சேரு, இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி இருக்குங்க. கார்னர் ஸ்டாண்டு, மிரர் வித் டீக் வுட் ஃப்ரேமு நீங்கள் பார்க்குறது. இது வந்து 6 சைடட் கிளாஸ் அலமாரி. அல்மிரா, அலமாரிங்கிறது நம்ம பாஷையில் சொல்கிறது. உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தேக்கு மரம் இருக்குங்கிறத குறிக்கிறதுக்கு இந்த இதுங்க, இந்த உருண்டை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதில் பாருங்கள், பச்சை கலரில் புள்ளி புள்ளியாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே தான் வந்து மரங்கள் இருக்குது. அது வந்து எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, அதனால் லாஸ்ன்னு போட்டிருக்கு, அது என்ன ஊர்னு தெரியலைங்க. அதுக்கப்புறம் தாய்லாண்டு, மியான்மார், இந்த 4 நாட்டில் மட்டும்தான் தேக்கு மரம் இருக்குது உலகத்தில். மக்களே, தேக்கு மரத்தோட வளர்ச்சி பாருங்கள். ஆரம்பத்துலேருந்து எப்படி சின்னதாக இருக்குது, அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக பெருசாகிறது வரைக்கும் வச்சுருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்கிறது இங்கே வைக்க முடியாது. அது உங்களுக்கு கன்சிடர் காட்டணும் பார்த்தீங்களா. இப்போ அளவு பார்த்துக்குங்க. வேறு அப்படியே பிடிச்சி காட்டுங்க, சும்மா கை வச்சு. அது 2 இங்கே வருங்க. பாருங்க, அப்படியே படிப்படியாக பெருசாகுது. அது வந்து ஒவ்வொரு மரத்தோட ஹைட்டும் போட்டிருக்காங்க. ஹைட்டு, வித்து, குவாலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதான் அப்படியே சின்ன பெருசாகிட்டே போகுது. பாருங்க, இந்த இதில் வச்சுருக்கிறதுல பெருசு வந்து இதுதான் அடுத்த சைஸு. அதை அங்கே வைக்க முடியாதவங்களால இங்கே வச்சுருக்காங்களாமா. இடம் இருக்காது. இந்த தேக்கு மர காடுகளில் வாழ்கிற பூச்சிகள் வந்து இப்படி தான் இருக்குன்னு வச்சுருக்காங்க, பார்த்துக்குங்க. இது பட்டாம்பூச்சி, அந்த வருஷம் வருது. இந்த மாதிரி இப்போது 55 வகையான பட்டாம்பூச்சி வகைன்னு நினைக்கிறேங்க. அதுக்கு வந்து நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள். 1, 2, 3, 4 போட்டிருக்காங்களா. இதுலேயும் போட்டிருக்காங்க பாருங்கள். 1, 2, 3, 4. இதில் பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்றுங்களா. வண்டு இனங்கள் பாருங்கள். இத்தனை வண்டுகள் இந்த தேக்கு மர காட்டில் வந்து இருக்குது.
இது ஒரு இனம். அங்கே பாருங்க, தேக்கு மரத்தில் செதுக்கணுதுங்களாமா அதெல்லாம். துப்பாக்கி பாருங்க, ஜம்முன் இருக்கு. ஓகே, அந்த காலத்து லக்ஸரி ரூமுங்களாமா, தேக்கிலே செஞ்சது. அப்படி இருக்கு ஒரு ஜம்முன்னு. மரத்தை எப்படியெல்லாம் கொண்டு போயிருக்காங்க பாருங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிம்பர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், படகுல ஏற்றிருக்காங்க. இப்போ மிதக்க வச்சு கொண்டு போயிருக்காங்களாங்க பிரதர்? மிதக்க வச்சு கொண்டு போவாங்க, முங்காதில்ல. ஓ, இப்படி இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 4 கணக்கா ஊற வச்சு அதுக்கப்புறம் சிற்பி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு ஊற வைப்பாங்க. இந்த பார்த்தோம்ல நம்ம டிசைன்ஸ் எல்லாம், அதெல்லாம் இப்படி ஊற வச்சு பண்ணுவாங்க. இப்படி மேக வச்சு கொண்டு போகவும் செய்வாங்க. இது லாரியில் ஏற்றுற விதம். இது வந்து நவீன காலகட்டம். ஆமாம், இந்த மாதிரி மாடு 4-5 மாடு வச்சு இந்த மாதிரி இழுத்துட்டு போவாங்க. அதால் முடிஞ்ச அளவுக்கு, இல்லைன்னா யானைகளை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ க்ரெயின் அது இதுன்னு வந்துருச்சு இல்லை, அதனால் அப்படி இவர் மக்கள் நல்லா அருமையான ஒரு ஸ்பாட்டு. பாருங்க என்னென்ன பொருளெல்லாம் செஞ்சுருக்காங்க, போட்டிருக்காங்க பாருங்க. இல்லை அந்த காலத்தில் உள்ள பொருட்கள் போல் இருக்குங்க. ஏன்னா செருப்பு பாருங்க எப்படி இருக்குன்னு. செருப்பு, அந்த கரண்டி, டீக் இன் கேரளா ஹோம். ஓகே, தாமஸ் ஃபால்டன் பர்டில்லன் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். ஹிஸ்ட்ரி ஆஃப் சிக்னிஃபிகண்ட் பொசிஷன் ஆஃப் ஏதோ ஒரு உயர் பதவியில் இருந்திருக்காருங்க. இங்கே பாருங்க, கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் 1899 1909 வரைக்கும் இருந்திருக்காருங்க திருவாங்கூரில். டியூரிங் த பீரியட் ஹி ரைஸ்ட் போட்டிருங்க டீக் பிளான்டேஷன், த மெத்தட் ஆஃப் டீக் ஸ்டம்பிங். ரொம்ப பண்ணியிருக்காரு தேக்கு மர விஷயத்தில். இவர் ரொம்ப முக்கிய பங்காற்றிருக்காரு. இவரை வந்து எப்படி எல்லாம் கொண்டு போயிருக்காங்க பாருங்க. துரை பார்த்தீங்களா? நம்மால் வந்து தூக்கி தோல் மேலே குறைச்சி போவாங்களாமா, அவர் வந்து மேலே கொண்டு போவாராமா. துரை. தேக்கு மரத்தில் வாழும் விலங்குகள்: யானை, எறும்பு தின்னி, ஸ்பைடர் பூச்சியில் விலங்குலேயே வரும், சாம்பார் டீரு, அது பள்ளி, விசாடா உடுமான்னு தெரியலிங்க, டெர்மைட் மவுண்ட், மந்தியா என்னவோ சொல்லுவாங்க. அது இந்த எட்டுக்காலி வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்துலலாம் பார்க்க முடியும். ஓ மக்களை, இது வந்து தேக்கு மரத்தில் மட்டும் தான் பார்க்க முடியுங்களாமா. ட்ரான்டுலா, சிலந்தி பூச்சி, இந்தியன் கவுரு, இதெல்லாம் வந்து தேக்கு மர காடுகளில் இருக்கும். மக்களே, அந்த டீக் மியூசியம்லேருந்து, அதாவது அந்த தேக்கு மியூசியம்லேருந்து நம்ம பக்கத்தில் கண்ணோலி பிளாட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருக்குறாங்க. இந்த இடத்துல நான் போகும்போதே பார்த்தேன், என்ட்ரன்ஸ்லேயே அந்த சோழ நாயக்கரோட ட்ரெஸ் பண்ணிட்டு நிற்கிற மாதிரி, அவங்க ட்ரெடிஷ்னலாக எப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சிற்பம் மாதிரி வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதாங்க வந்திருக்கிறோம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம போயிட்டுருக்கிற ஃபாரஸ்ட் வந்து உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக தேக்கு மரம். எப்படி சொல்கிறேன்னா, டீ மியூசியம் எப்படி இருக்குங்க அந்த மாதிரி இது வந்து தேக்கு மரம் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டுங்க. இது வந்து ஒரு சைடு தான் வந்து காம்பவுண்டு போட்டு வச்சுருக்காங்க. பேக் சைடு சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஜங்கிள்,
இங்கே வந்து காலையில் 10 மணிக்கு உள்ளே வரலாம். அதே மாதிரி சாயந்தரம் 4 மணிக்கு எல்லாருமே வெளியில் போக ஆரம்பிச்சிருவாங்க. 5 மணிக்கும் போது டோட்டல் எடுத்து மூடிடுவாங்களாமா. ஏன்னா 5 மணிக்கு மேலே உள்ள ஃபுல்லாக யானை சுற்றுற காடு. அதே மாதிரி உள்ள நிறையா இடிஞ்சு போன பங்களாலாம் இருக்குதுங்க. யானை சேதம் பண்ணது இந்த மாதிரி நிறைய விஷயம் உள்ளே இருக்குதுங்க. இதை அப்படியே கொஞ்சம் பார்க்கலாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாங்க. சரிங்கண்ணா, என்ட்ரன்ஸில் வந்து அது இருக்குது, உங்களுக்கு நான் காட்டுறேங்க. மகளே, அது செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்க, அந்த பாட்டி பார்த்தோம் இல்லைங்க, கறிக்காய் அப்படின்னு ஒரு பாட்டி, ஒரு ஸ்டாச்சு பார்த்தோம் இல்லைங்க, அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இவங்க முடி எல்லாமே சுரட்ட முடி மாதிரி தாங்க இருக்குங்க. இப்போ இருக்க பார்த்தீங்களா, இதை வந்து ஓல்டஸ்ட்டு டீ பிளான்டேஷன்களாமா 1846 உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். இவங்களை வந்து இப்படி தாங்க மக்களை பார்த்துக்க முடியும். அவங்கள பார்க்குறதே ரொம்ப சிரமம் நேரில். இந்த இது செய்கிறதுன்னு நினைக்கிறேன், ரைஸ் பீர் மாதிரி ஏதோ ஒரு பானம். இது ரோட்லேயே அப்படியே போகும்போது பார்த்துங்க. சரி, கிட்ட வந்து எடுத்துக்கலான்ட்டு தான் இங்கே வந்தோம். சரி வாங்க, அந்த பழமையான டீ பிளான்டேஷன் எப்படி இருக்கும் உள்ள போய் பார்க்கலாம். அதில் எல்லாம் தானிய கிடங்குங்களாமா, எல்லாம் வனவளங்கள் வந்து எல்லாம் சோறு ஏடிச்சுங்களாமா. ரைஸ் மில்லுங்களா? மில்லு அந்த மாதிரி. அப்புறம் கொடவுன்னு, அப்புறம் இந்த அரிசி பருப்பெல்லாம் வரும்ல, அதெல்லாம் தேக்கி வைக்கிற இடம், இந்த மாதிரி மில்லு. அப்புறம் இந்த மரம் வெட்டுறதுக்கான பாயிண்ட். ஏன் அப்புறம் கை விட்டாங்க? அனிமல்ஸ் தான் பிரதர், ஃபுல்லா அனிமல்ஸ்க்காக விட்டாங்க. அனிமல்ஸ் தான் ஃபுல்லா. இப்ப நம்ம ஒரு 5 மணிக்கு இருந்தா இங்க கண்டிப்பா யானையை பார்க்கலாம். அந்த மாதிரி ஸ்பாட் இதெல்லாம். அதனாலதான் நம்ம 4 மணிக்கு மேல இங்க இதுக்குள்ள அலோட் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லா அனிமல்ஸ்க்காக ஃபுல்லா கவர்மெண்ட் விட்டாங்க. இந்த பகல் டைம்ல வராதுங்கிற ஒரே காரணத்தினாலதான் நமக்கு டூரிசமா கொஞ்சம் நேரம் உள்ள விடுறாங்க. அது அந்த ஆத்துக்கு அந்த பக்கம் சொன்னீங்களா, அது சொல்லுங்க. ஆத்துக்கு அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ ஜூல போய் பார்த்தோம்ல தேக்கு மரங்கள், அதெல்லாம் ஒரிஜினலா இப்போ அங்க நின்றுட்டு இருக்கிற மரங்களை நம்ம அவங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த மரத்து பக்கத்துல போய் நம்ம இப்படி நின்னு சின்ன வேர் தெரியுதுங்களா, அந்த போய் மாதிரி நின்னோம்னா அதோட வேர் மட்டும் நம்ம தலைக்கு பிடிக்கும். அப்ப மரம் எவ்வளவு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள், யானை, புலி எல்லாம் வர்ற ஸ்பாட்டு அந்த இடம். ஆனா டூரிசம் கம்மியா தான் வரும் பயந்துட்டு, அதனால டூரிசம் கம்மியா தான் வருவாங்க. இப்போ அந்த ஆற்றை தாண்டி இந்த பக்கம் வந்துருங்களா? ஆமா, நைட்டு ஒரு 7 மணி ஆச்சுன்னா ஆத்துக்கு அங்கிட்டு இந்த பக்கம் யானைகள் வந்துடும். அதனாலதான் நம்மள 4-5 மணிக்கு மேல அலோட் பண்ண மாட்டாங்க. சத்தமா இருக்கு. உள்ள பார்க்கலாங்களா? பார்க்கலாம். இந்த இடத்துல ஏதோ ஒரு டைம்ல தான் புலி இருக்குன்னு பார்த்து சொன்னாங்க. அது சேஃப்டிக்கு ஏதோ உட்காந்துருந்த போது தானிய கிடங்கு ரூம்லலாம். இதுக்குள்ள புலி பார்த்துருக்காங்களா? பார்த்துருக்காங்க. அது இங்க இல்ல, இதுக்கு பின்னாடி, இதுக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் வனம் அதிகம், அந்த இடத்துல பார்த்துருக்காங்க. யானை வந்து போறதுக்கு நல்ல சௌரியமான இதுதான், ஓப்பனா இருக்கு. ஒரு டைம்ல ஜெகஜகன்னு ஓடிட்டு இருந்தது இது எல்லாமே. நல்லா ரன்னிங் ஆயிட்டு இருந்தது. ரன்னிங் ஆயிட்டு நல்லா ஜெகஜகன்னு ஓடிட்டு இருந்த இடம் எல்லாமே. பின்ன அனிமல்ஸ் தொந்தரவுனாலையும் அதனால கை விட்டாங்க இந்த இடத்த மொத்தமாவே. பெரிய ஏரியாவா இருக்கும் போல இருக்குங்க. பெரிய ஊர். இதுக்கு பின்னாடி இன்னும் இருக்குங்க, நிறைய இருக்கு இந்த மாதிரி. மோஸ்ட் இங்க பாத்தீங்களா பின்னாடி இடிஞ்சு போன வீடு அந்த மாதிரி இந்த அந்த பக்கம் அதெல்லாம் இருக்கும். பின்னாடி நல்லா தெரியும். ஆஃபீஸ், எல்லாம் ஆஃபீஸ் ரூம். இப்படி இல்லை, இப்படி வெளியே போயிடலாம். சரி, ஓகே. இப்படி வழி இல்லை நமக்கு, ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்களை இருட்டாக இருக்குங்க. கோபுரோலாம் நல்ல காலத்திலேயே தெரியாது. க்ளோஸுங்க பிரதர். அப்போ உங்களுக்கு வெளியில் அப்படி சுற்றி வந்து காட்டுறேங்க. மக்களே, சத்தம் கேட்டிங்களா? பூச்சி சத்தம். பெரிய மில்லுங்க அது. அப்படியே எல்லாமே கைவிடப்பட்ட, அதாவது வனத்துக்கு வந்து அப்படியே கொடுத்துட்டாங்களாமா, ஃபாரஸ்ட்டுக்கு வந்து அப்படியே கொடுத்துட்டாங்களாமா அந்த இடத்த. எங்க சார்? அதான் வனவளங்களால் ஆபத்து நிறைய இருக்கிறதுனால அப்படியே கைவிட்டாங்களாமா. ஆர்டிஸ்ட்டு உள்ள நிறைய பேர் பார்க்கலாம் போலக்கு. பயங்கரமாக இருக்கு. அதையாவது ஒரு சுண்ணாம்பாவது அடிக்கலாம் இல்லைங்க. கை விட்டுட்டாங்க, அது ஓகே. அதை காட்டா வீடியோவில்? அது எப்படி நம்ம காட்டுறது? அது வீடியோவில் காட்ட முடியாது. இல்லை, ஓரளவுக்கு கூட இல்லை. பெண்கள், குழந்தைகள்லாம் பார்ப்பாங்க. பல ஆர்டிஸ்ட் வந்து இந்த இடத்துல உருவாகிருப்பானுங்க. அவன் எல்லாமே வந்து இப்போ எங்கே இருக்கானுன்னு தெரியல. சத்தியமாக சொல்கிறேன், செருப்பு கலட்டி அடிக்கணும். செருப்பு கழட்டி அடிக்கணும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நம்மள வர்ற மாதிரி நிறைய பேர் குழந்தைங்களெல்லாம் கூட்டு வராங்க. இதே மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய பேர் கேம்புக்கு தான் காடுன்னு சொல்லி காட்டுறதுக்கு கூட்டு வராங்க. அந்த காட்டில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு இங்கே வராங்களா, கூட்டிட்டு வராங்களா? குழந்தைகளை கூட்டு. ஆனால் அது ஃபுல்லாக காடு சேஃப்டி, ஒரு ஆள் கண்ணோடலாம் இருப்பார், அது வேறு மேட்ரு. ஆனாலும் அந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டு வர நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது அது தப்பான ஒரு விஷயமா தான் நம்ம அப்படியே அந்த இளஞ்சோன பங்களாக்கே பேக் சைடில் வந்தோம். பயங்கரமாக இருக்குங்க.
இப்போ பாருங்கள் அந்த மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கேட்டு ஒரு இதையவே அப்படியே கைவிட்டாங்க. இந்த இடம் வந்து தகுதி இல்லைங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு இந்த வன உயிரின சட்டமும் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆக்ட்னால சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இது வந்து யானையோட நடைபாதையில் இருக்குது, இல்லை விலங்குகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு தகுதியற்ற ஒரு இடம், அதனால் நீங்கள் வந்து அது டிபார்ட்மெண்ட்டுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருப்பாங்களே என்னன்னு தெரியல. மக்களே, இந்த சோழ நாயக்கர் வந்து குகைக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கு, இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்காங்களாமாங்க. அவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்களாமா. அவங்க தலைமுடி பார்த்தீங்களா, எல்லாருக்குமே அந்த சுரட்டையாக ஒரு தொப்பி வச்ச மாதிரியே இருக்குது முடி. கை உள்ளே விட்டா உள்ளே போகாதுங்க பிரதர், கை தலைமுடிக்குள்ளீங்களா? தலைமுடிக்குள்ள கை விட்டால் முடிக்குள்ளே கை போகாதுங்கிறாரு நம்ம பிரதர். பாருங்க பின்னாடி வந்து குகை. மக்கள் வந்து இப்போ இப்படி தான் இருக்கிறாங்க. அந்த 100 பேருன்னு சொன்னாங்க இல்லைங்க நம்ம பிரதரு, அந்த இடத்துல வந்து இப்படி தான் இருக்கிறாங்க, இப்போ இப்படி தான் இருக்கிறாங்க. நம்ம அந்த 6 கிட்ட வந்துட்டோம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலி பாருங்கள் எப்படிலாம் தொங்க விட்ருக்காங்க பாருங்கள். டேஞ்சர்னு சொல்லி என்னமோ மலையாளத்தில் எழுதியிருக்காங்க. அபகடம் அதில் தொடருது. வயது பிரதேசம் கம்பியில் தொடருது. கம்பியில் தொடருது, அதாவது இதில் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு, அந்த கம்பியில் போய் கை வச்சிடாதீங்கன்னு. இங்கே பாருங்க கம்பம் பாருங்க பிரதர். ஆனால் இதெல்லாம் போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லைங்க பிரதர். பிரயோஜனம் இல்லை வந்துடும் உள்ள யானைங்க தானே, அவங்களுக்கு இந்த இடத்துல தடுத்து நிற்கிற மாதிரி இல்லை, ஒன்றுமே இல்லைல்ல. அதனால கரண்ட் அடிக்கிற நேரத்தில் அவங்க டப்புனு இந்த பக்கம் ஓடியாந்துடுறாங்க. அதான் இந்த பக்கம் ஒரு வேலி ஒன்றும் இல்லை. அதான் இப்போ போட்டில் வந்து அந்த பக்கம் கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு இருந்தாங்களாமாங்க. இப்போது ரொம்ப அனிமல்ஸு ரொம்ப இருக்குங்களாமா, இப்போவுமே இருக்குங்களாமா. அதனால் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த ஆக்டிவிட்டியை. பாருங்கள் இப்போ லைனாக பெரிய பெரிய கம்பம் வச்சு லைன் போகுது போடுங்க. ஆனால் கீழேருந்து எடுத்து அங்கே பாருங்கள் புது ஒயராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி லைனை தொங்கிட்டுருக்காங்க. நம்ம கீழே வரைக்கும் போகலாம், அந்த 6 வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. ஆற்றுக்கே வந்துட்டேங்க. பாருங்கள் நல்லா திக் ஃபாரஸ்ட்டுங்களாமா. யானை வந்து இப்படி தான், யானைட்டில் எல்லா மிருகம் வந்து இப்படி தான் நீந்தி வருமாமா. இங்கே பாருங்கள் காலச்சு நல்லாவே தெரியுதுங்க. அப்படியே வந்து அப்படி ஏறி இருக்குதுங்க. அப்படி ஏறி அந்த பக்கம் அந்த அச்சு தெரியுது, அந்த வழித்தடம் மாதிரி தெரியுது. நீர்நாய் வந்து நிறையா இருக்குங்களாமா இந்த ஆற்றுல. சரி உங்களுக்கு நான் அப்படியே ஃபோன்லேருந்து சும்மா அப்படியே காட்டுறேன், பார்த்துங்க மக்களே. வயநாட்டில் மண் இடிஞ்சு விழுந்துச்சு இல்லை? இல்லை வயநாடுனா அப்போ இந்த பெரிய நிலவெடிப்பு இப்படி வச்சுக்கோங்க, அந்த பெரிய நிலவெடிப்பானதுங்களா? ஆமாம், வயநாட்டில் அந்த பெரிய நிலவெடிப்பு அந்த சூரல் மலை அது இல்லைங்க, அது இப்போ நடந்தது. இதுக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சு இல்லை, கிட்டத்தட்ட 400 பேர்கிட்ட இறந்து போனேன்னு சொன்னாங்கல்ல. அதான் ஒரு மலை, சூரல் மலை தான். அதான் அந்த மலையில் இடிஞ்சு செம்பரா பீக்கட்ட. அதே தான் சூரல் மலை. அந்த செம்பரா பீக்கட்ட மழை இடிஞ்சு விழுந்துச்சிங்களா, அந்த இதில் நிறையா பேர்த்து, அதாவது நம்ம வயநாட்டில் இருந்து நிறைய பேர்த்த தேடி காணோம் இல்லைங்களா. ஸோ ஒரு சில பாடியெல்லாம் இந்த ஆற்றுல தான் கிடச்சிச்சு. இந்த பாடியெல்லாம் இங்கே மட்டும் 30 பாடி கிட்ட எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம எல்லாம் தேடுதல் வேட்டையை நிப்பாட்டாங்க. நிப்பாட்டினதுக்கு அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரேண்டமாக இந்த மீன் பிடிக்க வந்திருக்காங்கல்ல, இந்த மாதிரி மீன் பிடிக்க வந்தவங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, இதே மாதிரி ஒரு கிளையில ஒரு பணம் அப்படியே மாட்டிக்கிட்டு நின்றுட்டு. ஸோ அந்த மாதிரி நடந்த ஏரியா தான் இது எல்லாமே. ஸோ ரொம்ப நல்ல டூரிசமாக இருந்த இடம் வந்து இருக்க ஆபத்தை நோக்கியே போகிறதுனால இப்போ இந்த இடத்துல பேன் பண்ணி வச்சுருக்காங்க நமக்கு. அதான் பெரிய பிரச்சனை. அது அப்புறம் விலங்குகளாலும். சரி மக்களே, கேட்டிருப்பீங்க இந்த காட்டு நாய்க்கரை தேடியே நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அலைஞ்சோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி மக்களை வந்து பார்க்க முடியலனாலும் காட்டிலேருந்து வெளியில் வந்து இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுதுங்க. இன்னும் வந்து அப்படி அச்சசல் அந்த காட்டு வாழ்க்கையாகவே வாழ்ந்துட்டு இருக்கிற காட்டு நாய்க்கரை வந்து நமக்கு இனிமே கண்டுபிடிக்க முடியலைங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த சோழ நாய்க்கிறங்கிறது இப்போ தான் முதல் தடவை கேள்விப்படுறேங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது நமக்கு இன்னுமே ரொம்ப ஆர்வம் வந்து அதிகரிக்குதுங்க. ஏன்னா அவங்களை எப்படியாவது நேரில் பார்த்துடணும், எப்படி தான் அவங்க வாழ்கிறாங்க அப்படிங்கிற பார்த்தா நம்ம வந்து வெளி உலகம் தெரியாத மனிதர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பக்கம் தேடி போய் வீடியோ பண்ணிட்டு இருக்குங்க. ஆனால் இவங்க தான் வந்து உண்மையாலுமே அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதான் ஒருத்தரும் கூட இப்போ வந்து வெளியில் வந்து வாழலைன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குங்க. நமக்கு வந்து இவ்வளோ தான் முடியும். இதுக்கு மேலே நம்ம டெப்த்தாக நம்ம வந்து அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா நமக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து பிரச்சனை வருங்க. அதான் சொல்கிறாங்க வருங்க, நம்ம அவங்கள தேடினோம்னாலே நம்மளை ஒரு டீம் வந்து தேட ஆரம்பிச்சிருவாங்களாமா. அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குங்க. இவ்வளோ தூரம் நம்ம சசி பிரதர் கூப்பிட்டு வந்து காமிச்சதே பெரிய விஷயம். சரிங்க, நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேங்க. அடுத்ததாக வேறு ஏதோ ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க. டாட்டா, பாய்.